ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. பார்த்தீங்கன்னா மணி 11:40. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, சுண்டல் கொஞ்சம் தாளித்தேன் காலையிலேயே. சரி இது அப்படியே வைக்கலாம்னு யோசித்தேன். கடைசியில் என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து கொஞ்சம் வேக வச்சதை எடுத்து தக்காளி சட்னி தாளித்தேன். தக்காளி சட்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போடுவோம்ல, எல்லாம் போட்டு கேரட் ஒன்று வந்து அதுவும் நறுக்கி போட்டு இந்த வேக வச்ச கடலை அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து சட்னி மாதிரி பண்ணிட்டேன். அப்படியே 3 முட்டையை வந்து வேக வச்சு போட்டேன். ஏன்னா இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அப்படி வச்சுட்டேன். ஏன்னா வேறு குழம்பு வைக்க முடியாதுன்னு. அப்புறம் வந்து டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி போட்டு கொடுக்க போகிறேன். கூட வந்து நான் காலையில் கொஞ்சம் அவத்திக்கீரை முள்ளங்கி கீரையை சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன். அதை நான் இப்போ 11 மணி 10:30க்கு சாப்பிட்டு ஒரு பூஸ்ட்டை போட்டு குடிச்சிட்டு நான் இப்போ வெளியே கிளம்புறேன். அதனால் எனக்கு எதுவுமே நான் செஞ்சுக்கல. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு உருட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். 5 சப்பாத்தி என் பொண்ணு சுட்டு டின்னர் பாக்ஸ் கட்ட சொல்லியிருக்கேன். பையனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இப்போ நான் கிளம்ப போகிறேன். இப்போ வந்து பேங்க் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து அந்த பேங்க் பக்கத்தில் இருக்க ஹோட்டல். அங்கே தான் நான் எப்போயுமே சாப்பிட்றது வழக்கம். சரி என்ன சாப்பிட்றேன், 2 பரோட்டாவும் வாங்கிட்டேன். அதுக்கு வந்து பட்டாணி குருமா தான் வச்சுருக்காங்க. எனக்கு பிடிக்காது தான். சரி ஒரு நாளைக்கு கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு வாங்கிட்டேன். 2த்தையும் எப்படியா சாப்பிட்டு முடிச்சு. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி ரைஸ் எதுவும் அதிகமாக சாப்பிட முடியாததுனால நான் இந்த மாதிரி பரோட்டா வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். இதுதான் அந்த ஹோட்டலு. பரோட்டா பார்த்தீங்களா, நல்லாவே நூலாக நல்லா லேயராக நல்லா தான் இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் பட்டாணி குருமாவும் ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க. சரி 2த்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு ஸ்லைஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மணி 3:10. நான் எப்படி ஒரு சப்பாத்தியை சுட்டு என் பொண்ணு வச்சுருக்கா. அப்படியே ஓடு கணக்காக சுட்டு ஒரு சப்பாத்தியை போட்டு மூடி வச்சுட்டு போயிருக்கா. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி விளங்கும் பாருங்க. அப்படியே இந்த கணக்காகுது போட்டு சுட்டு வச்சுருக்கா. வேறு நான் என்ன பண்ணேன், நான் வெளியே போயிருந்தேன். பேங்க்கு போகிற வேலை இருந்தது, நான் கிளம்பிட்டேன். சுட்டு வைன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஓடு கணக்காக சுட்டு போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வளர்த்ததப்படி நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாங்க. சரியாக தான் இருக்குது. உடம்பு சரியில்லை நம்ம விட்டாலும் கடைசியில் என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கின கதையாக ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நான் பேங்க்குக்கு போக முடியாது, கஷ்டப்பட்டுன்னு எப்படியோ போய் வந்துட்டேன். வெளியே நான் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ டின்னர் பாக்ஸுக்கு என் பையனுக்காக தான் இது. ஒரு சப்பாத்தியை ஒழுங்காக சுட தெரியல பாருங்கள் எப்படி இருக்குது. இது எப்படி சாப்பிடுவான் அவன், ஓடு மாதிரியே இருக்குது. மனசே வரமாட்டேங்குது. பிச்சா கூட வரல, அப்படி இருக்குது. சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து அந்த சப்பாத்தியை வந்து எடுத்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சப்பாத்தி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணி ஆவி காட்டி தான் எடுத்து நான் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். வேறு நம்ம என்ன பண்ணுறது, அது நைட்டு போய் சாப்பிட்றது பிச்சு பல்லுக்கு கூட மசியாது. அந்த வேலையை தான் இப்போ செய்யலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.